இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, இட்லி தோசைக்கு சட்னியாவும், சுட சுட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுவோம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்குவோம். ஒரே ஒரு ரெசிபி இருந்தா எவ்வளவு ஈஸியா இருக்கும். அதுவும் அது ஒரு வாரம் வரைக்கும் கெட்டே போகாத ஆல் இன் ஒன் சட்னியா இருந்தா, அந்த சட்னி தாங்க கொத்தமல்லி சட்னி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, நறுக்குன 2 வெங்காயம், 2 தக்காளி, காரத்துக்கு 4 பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து, கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் கழுவி வச்ச கொத்தமல்லியை போட்டு தண்ணி சுண்டி வர அளவுக்கு வதக்கி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில மாத்தி நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில தாராளமா எண்ணெய் ஊத்தி, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த விழுத உள்ள ஊத்திடுங்க. உள்ள ஊத்தி அடுப்பை சிம்ல வச்சு மேல ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இது பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு சட்னியாவும், சுட சுட சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிடுவோம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்குவோம். இப்படி எல்லாத்துக்குமே பொருந்தி வரா மாரி ஒரு ஆல் இன் ஆல் சட்னி தாங்க இது. அதுலயும் இது தண்ணி சுண்ட வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைக்கிறதுனால, இத ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இப்ப பாருங்க, சட்னியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேல மிதந்து வருதா? இதுதாங்க கரெக்டான பதம். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதும் ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டா, ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சட்னி கவலையே இல்லைங்க. இந்த சூப்பர் ஐடியா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.